காதல் ஒரு அழகான உணர்வு. ஆனால் சில நேரங்களில் நாம் ஆழமாக நேசிக்கும் ஒருவரிடமிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அது ஒரு உறவின் முடிவாக இருக்கலாம், அல்லது ஒருதலை காதலாக இருக்கலாம், அல்லது தீங்கு விளைவிக்கும் ஒரு பிணைப்பாக இருக்கலாம். யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடமிருந்து நம்மை விலக்கிக் கொள்வது மிகவும் கடினமான மற்றும் வேதனையான செயல். ஆனால் நம் மன ஆரோக்கியத்திற்கும் எதிர்கால நல்வாழ்வுக்கும் இது சில சமயங்களில் அவசியமாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் ஏன் இந்த முடிவை எடுக்கிறீர்கள் என்பதற்கான காரணங்களை தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம். அந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா, உங்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறதா, அல்லது அது உங்களை காயப்படுத்துகிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில்களை கண்டறிவது உங்கள் முடிவில் உறுதியாக இருக்கவும் விலகுவதற்கான உந்துதலை பெறவும் உதவும். எல்லைகளை உருவாக்குங்கள். நீங்கள் நேசிக்கும் நபரிடமிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளும் முதல் படி எல்லைகளை உருவாக்குவதுதான். அவர்களின் அழைப்புகள், குறுஞ்செய்திகள் அல்லது சமூக ஊடக தொடர்புகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதை நிறுத்துங்கள். நேரில் சந்திப்பதையும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கலாம், ஆனால் படிப்படியாக இந்த எல்லைகளை உறுதியாக கடைப்பிடிப்பது உங்களை விலக்கிக் கொள்ள உதவும். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களை கவனித்துக் கொள்வது மிக முக்கியம். நல்ல உணவு, போதுமான தூக்கம், உடற்பயிற்சி போன்றவற்றை தவறாமல் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் நேரத்தை செலவிடுங்கள். அது புத்தகம் படிப்பதாக இருக்கலாம், இசை கேட்பதாக இருக்கலாம், அல்லது நண்பர்களுடன் பேசுவதாக இருக்கலாம். உங்கள் மீது கவனம் செலுத்துவது அந்த நபரின் நினைவுகளிலிருந்து உங்களை திசை திருப்ப உதவும். தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை அந்த நபருடன் நேரடி மற்றும் மறைமுக தொடர்புகளை தவிர்க்கவும். அவர்களின் சமூக ஊடக பக்கங்களை பார்ப்பதை நிறுத்துங்கள். பொதுவான நண்பர்களிடம் அவர்களைப் பற்றி பேசுவதை தவிர்க்கும்படி சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயமும் உங்களை அவர்களைப் பற்றி நினைக்க வைக்காதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தற்காலிகமான தொடர்பு துண்டிப்பு உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் புதிய வாழ்க்கையை நோக்கி நகரவும் உதவும். உங்கள் எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் நேசிக்கும் நபரை பற்றியே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருப்பது இயற்கையானது. ஆனால் அந்த எண்ணங்களை சவால் செய்யத் தொடங்குங்கள். அவர்களின் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைப்பதை நிறுத்தி, அந்த உறவில் இருந்த பிரச்சனைகளையும் ஏன் நீங்கள் விலக வேண்டியிருந்தது என்பதையும் நினைத்துப் பாருங்கள். யதார்த்தமான கண்ணோட்டத்துடன் விஷயங்களை பார்க்க முயற்சி செய்யுங்கள். உதவி நாடுங்கள். உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அவர்கள் இதே போன்ற சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். அவர்களின் அனுபவங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு மனநல ஆலோசகரின் உதவியை நாடுவது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் சரியான வழிகாட்டுதலை பெறவும் உதவும். உங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வருத்தப்படலாம், கோபப்படலாம் அல்லது குழப்பமாக இருக்கலாம். உங்கள் உணர்வுகளை மறுக்காதீர்கள். அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உணர்ச்சிகள் இயற்கையானவ. அவற்றை வெளிப்படுத்துவது உங்களை இலகுவாக்கும். அழுகை வந்தால் அழுங்கள். கோபம் வந்தால் அதை ஆக்கப்பூர்வமான வழியில் வெளிப்படுத்துங்கள். புதிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்களை அந்த நபரின் நினைவுகளிலிருந்து திசை திருப்ப புதிய விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு புதிய பொழுதுபோக்கை தொடங்குங்கள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீண்ட நாட்களாக செய்ய நினைத்திருந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது செய்யுங்கள். புதிய இலக்குகளை நிர்ணயிப்பதும் அதில் கவனம் செலுத்துவதும் உங்களை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லும். காலத்திற்கு இடம் கொடுங்கள். யாரையும் எளிதில் மறக்க முடியாது. குறிப்பாக நீங்கள் ஆழமாக நேசித்த ஒருவரை பிரிவது அதிக நேரத்தை எடுக்கும். உங்களை நீங்களே விரைவாக குணமடையச் சொல்லி கட்டாயப்படுத்தாதீர்கள். பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேறி வருவீர்கள். உங்களை மன்னியுங்கள். சில சமயங்களில் ஒரு உறவு முறிவுக்கு நாமும் காரணமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்களே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நடந்ததை நடந்துவிட்டதாக விட்டுவிட்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். உங்களை மன்னிப்பதுதான் உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வதற்கான முதல் படி. முடிவுரை:
ஒருவரை நேசிப்பது எவ்வளவு இயல்பானதோ அதேபோல் சில சமயங்களில் அவர்களிடமிருந்து விலகுவதும் வாழ்க்கையின் ஒரு பகுதியே. இது ஒரு கடினமான பயணம் என்றாலும் உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமும் நீங்கள் நிச்சயமாக இந்த வழியை கடந்து வர முடியும். உங்களை நம்புங்கள், காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக இருக்க தகுதியானவர்கள்.